கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில இருந்த அன்பை விட்டுட்டேன் என்று ரொம்ப கஷ்டமா இருக்கா? உங்க இருதயம் எல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சியோடும் பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கா? நான் ஏசப்பாவை மறந்து போய் பல பாவங்களை செய்துட்டேன் என்று உங்க இருதயம் எல்லாம் நொறுங்கி அழுது கொண்டு இருக்கிறீங்களா? இனிமே நான் எப்படி அவர் சமூகத்துல போய் நிற்பேன்? அவர் என் மேல கண்டிப்பா ரொம்ப கோபமா இருப்பாரு என்றெல்லாம் யோசிச்சு கவலையா இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வசனம். ஓசியா 14:4. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சேமிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிச்சு. ஆமாங்க, நீங்க உண்மையா மனம் திரும்பி ஏசப்பா கிட்ட வரும்போது அவர் உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவார். சாதாரண உலக மனிதர்கள் தங்க பிள்ளைகள் தப்பு செய்தா அவங்க வேண்டான்னு ஒதுக்குவாங்களா? எப்படின்னா அந்த பிள்ளை ஒழுங்காய் நல்ல வழியில நடக்கணும்னு தானே நினைப்பாங்க. அப்ப சாதாரண உலக மனிதர்களே அவங்க பிள்ளைகள் நல்ல வழியில நடக்கணும்னு நினைக்கும் போது பரிசுத்தவானாகி நம் கர்த்தர் அவங்க பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு ஒரு நினைப்பாரு. நீங்க இன்றைக்கு மனம் திரும்பி அவரிடம் வந்திருக்கிறீங்க. அவர் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு தெரியுமா? லூக்கா 15:7 சொல்லி இருக்கு. அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவையின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க அவர் சமூகத்துல வந்து நிற்கிறது அவருக்கு கோபம் இல்லை, சந்தோஷம்தான். பாருங்க, அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்று. அதனால இனி நீங்க பாவம் செய்யாதீங்க, அவருக்கு பிரியமான பிள்ளையா நடங்க. ஆமீன்.